இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1-3 மற்றும் 5-16 வரை உள்ள இறை வார்த்தையில் இயேசு 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த ஒருவரை குணப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வு நடக்கும் இடம் பெத்சாய்தா. பெத்சாய்தா என்றால் இரக்கத்தின் இல்லம். விவிலிய ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், இந்த குளத்தின் அருகில் யூதர்களின் விழா நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்திலே உடல் நலமற்றவர்கள், பார்வை இழந்தவர்கள், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர், அதாவது ஏறக்குறைய 3000 பேர் இந்த குளத்தின் அருகில் இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக கூட்ட நெரிசல் இருக்கும். அந்த நேரத்தில்தான் இயேசு அந்த பக்கமாக செல்லும் பொழுது அவர் அனைத்து மனிதரையும் குணப்படுத்தவில்லை, மாறாக ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றார். காரணம், அவர் பல ஆண்டுகளாக நோயுற்றிருந்தார். அவர் மீது பரிவு கொள்கிறார். இயேசு அவரிடம் கேட்கிறார், நலம் பெற விரும்புகிறாயா? இதற்கு பதில் என்னவாக இருக்க வேண்டும்? ஆம் ஆண்டவரே அல்லது இல்லை ஆண்டவரே. ஆனால் அந்த மனிதர் தன் கதைகளை அனைத்தும் சொல்ல ஆரம்பிக்கின்றார். நாமும் சில நேரங்களில் இப்படித்தான் இருக்கிறோம். நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு பதிலாக கடந்த கால கனவுகள் அல்லது எதிர்கால கனவுகளில் மிதக்கின்றோம். இதனால் பல நேரங்களிலே நிகழ்காலத்தில் நடக்க வேண்டிய பல நிகழ்வுகள் நடக்காமல் சென்று விடுகிறது. அதே போன்று எது தேவை எது தேவையில்லை என்பதையும் நம்மால் பல நேரங்களிலே புரிந்து அதற்கேற்றாற்போல் செயல்பட முடிவதில்லை. காரணம், நாம் கடந்த காலத்தில் வாழ்கிறோம் அல்லது எதிர்காலத்தில் வாழ்கிறோம், நிகழ்காலத்தை மறந்து விடுகிறோம். அந்த உடல் நோயற்ற மனிதரும் அவ்வாறே செய்கிறார். இயேசு அதற்கு ஒற்றை வார்த்தையில் முடிவுரை எழுதுகிறார். சொல்லுகின்றார், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும். இயேசு இந்த மனிதனை குணப்படுத்தியது என்பது ஓய்வு நாள். ஓய்வு நாளில் 39 காரியங்களை யூதர்கள் செய்யக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. அதில் ஒன்று படுக்கைகளை தூக்கி கொண்டு செல்வது. அதாவது அவரது பொருட்களை எடுத்துக்கொண்டு தன் இல்லம் செல்கிறார். ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று கேட்டதற்கு, என்னை குணப்படுத்தியவர் என்னை எடுத்துக்கொண்டு போகச் சொன்னார் என்று எனக்கு எதுவும் தெரியாது, தான் தாக்கப்பட்டு விடக்கூடாது என்று கோழையாக செயல்படுகிறார். அப்படி என்றால் உன்னை குணப்படுத்தியது யார் என்று கேட்க அதையும் தெரியாது என்கிறார். காரணம், இயேசு அந்த செயலை செய்துவிட்டு அங்கிருந்து நழுவி சென்று விடுகின்றார். இயேசு பின்பு அந்த மனிதனை ஆலயத்தில் கண்டு கூறுகிறார், நீர் நலமடைந்துள்ளீர், இனி பாவம் செய்யாதீர். அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அமைதி காத்திருக்க வேண்டும். ஆனால் இயேசுதான் இந்த புதுமையை நிகழ்த்தினார் என்று யூதர்களிடத்திலே சொல்லிவிடுகிறார். இது ஒரு காட்டி கொடுக்கும் நிலையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அன்றிலிருந்து அந்த யூதர்கள் இயேசுவை கொல்லும் நோக்குடன் அவரை தேடிச் செல்கின்றார்கள். இங்கே முதலில் பார்க்க வேண்டியது, உன் பாவம்தான் உன் உடல்நலம் குன்றியதற்கு காரணம். இப்பொழுது மன்னிப்பு பெற்றுவிட்டாய், இனிமேல் அதை போன்று பாவம் செய்யாதே என்று இயேசு அவரிடத்தில் கூறுவதாக நாம் பார்க்க முடிகிறது. நாமும் பல தவறுகளை செய்திருக்கின்றோம். ஆனால் இறைவன் பல நேரங்களிலே நம்முடைய தவறிலிருந்து, நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மளை மீட்டிருக்கின்றார், காப்பாற்றி இருக்கின்றார். ஆனால் அதை உணராமல் மீண்டும் மீண்டும் நாம் தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இயேசு நம்மை பார்த்தும் கூறுகிறார், உன்னுடைய உடல்நலம் குன்றியமைக்கும், உன்னுடைய மனதிலே நீ துன்பப்பட்டதற்கும் காரணம் நீ செய்த பாவம். இப்பொழுது நான் உன்னை மன்னிக்கின்றேன், இனிமேல் பாவம் செய்யாதே. உன்னுடைய மனக்காயத்திற்கு நீயே காரணமாகிவிடாதே. உன்னுடைய வாழ்வு நலமற்றதாக ஆவதற்கு நீயே காரணமாகிவிடாதே என்று இயேசு நம்மை பார்த்து சொல்லுகின்றார். சிந்தித்து பார்ப்போம். நாம் நமது வாழ்விலே எப்படி வாழுகின்றோம், எதை முன்னிலைப்படுத்துகின்றோம் என்று சிந்தித்தவர்களாக இது நாளிலே இனிதாக பயணிப்போம்.